ஜல்லிக்கட்டு என்றாலே தமிழனின் வீரத்தை பறைசாற்றுவது. அதிலும் மதுரை மாவட்டத்தில் அந்த தை திங்கள் முதல் நாளில் ஜல்லிக்கட்டு துவங்கும். இது உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு. அவனியாபுரத்தில் தை முதல் நாள் ஜனவரி 14ஆம் தேதி, ஜனவரி 15ஆம் தேதி தை 2ஆம் நாள் பாலமேட்டில். அடுத்து உலக புகழ் பெற்ற சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு பயணிகள் அனைவரும் வந்து கண்டுகளிக்கக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அது தை 3ஆம் தேதி, ஜனவரி 16ஆம் தேதி. இப்படி மதுரையின் பல பகுதிகளில் இருந்து, அதாவது உலகின் பல பகுதிகளில் இருந்து கூட வருவார்கள் என்று சொல்லலாம். அவ்வளவு புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு மதுரை அவனியாபுரத்தில் துவங்குகிறது. இந்த ஜல்லிக்கட்டுல பார்த்தோம்னா காளைய பிடிக்கிறவங்க, மாடுபிடி வீரங்க, காளைகளுக்கு பரிசுகள், ஏகப்பட்ட பரிசுகள், டிராக்டர், காரு, அண்டா, பானை, அது போக வீட்டு உபயோகப் பொருட்கள், கிரைண்டர், மிக்சி, அது போக பீரோ, கட்டில், இப்படிலாம் சைக்கிள், இருசக்கர வாகனம் இப்படிலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வர்ணனையா தொகுத்து சொல்றது. அதாவது இந்த காலம் வருது, இந்த ஒரு நபர் பேரை சொல்லி அவரோட காலம் வருது, இந்த வர்றான் கொம்பே வர்றான், அந்த மாதிரி கால பேரை சொல்லி வர்ணனை பண்றது. அது போக ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவங்களுக்கு, ஐயா 2 பேர் மாடு பிடிக்க கூடாது, ஒருத்தர் தான் பிடிக்கணும், 2 பேர் பிடிச்சா ஒருத்தருக்கு பரிசு, ஒருத்தருக்கு பொங்கல் வாழ்த்து, இப்படிலாம் வர்ணனை பண்ற வர்ணனையாளர் நம்மோட இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், நீங்க எத்தனை வருஷமா இந்த மாதிரி வர்ணனைகள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வர்ணனைகள்னால இத எப்படி உங்களுக்கு இந்த அந்த பேச்சு ஸ்லாங்கே ஒரு மாதிரி இருக்கும், அது எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. 21 வருஷமா கிட்டத்தட்ட 700 ஜல்லிக்கட்டு நெருங்கிட்டோம். தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரமுக்கு அந்த விழா. நம்மளோட ஒரு விவசாய குடும்பம் தான். விவசாய குடும்பத்தில் பிறந்து காளைகளை வளர்த்துருக்கோம். சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஆசை, கபடி கிரிக்கெட்லாம் கமெண்ட் பண்றாங்களே, இந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய ஜல்லிக்கட்டில் கமெண்ட் பண்ணலான்னு ஒரு ஆசை அதுலேருந்து பழக்கப்பட்டதா. சரி, இதில் எவ்வளோ ஊறி போனதான் தெரியும். ஜல்லிக்கட்டு காலை தொட்டுப்பார், மாடுபிடி வீரரைய தொட்டுப்பாரப்பா, ஆத்தாடி ஆத்தி அருமையான மாடு நொறுக்கி எடுக்குதுப்பா, முடிஞ்சா பிடிச்சுப்பாரு சொல்லும்போது அந்த வீரர் ஒரு உற்சாகப்படுவார். வீரரா காளையான்னு பார்க்கும்போது காளையும் வெற்றி பெற்றது, இன்னொரு மாடு பிடிக்கும்போது வீரர் வெற்றி பெற்றது சொல்லும்போது அந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதை அப்படியே பார்த்து பழகி நானே என்னை மெருகேற்றுக்கிட்டு என் நண்பர்கள்ட்ட, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்திட்ட கேட்டு நான் செஞ்ச தவறெல்லாம் திருத்திக்கிட்டு இப்போ உலக புகழ் பெற்ற இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து இதோட 6வது ஆண்டு அரசு விழாவாக இது 5ஆம் ஆண்டு நான் பேச வந்திருக்கேன் சார். இவ்வளவு நாட்கள் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல அதாவது ஒரு சினிமா மாதிரி காளைய பிடிக்கிறவனுக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்க மாதிரி சொல்றீங்க. அது போக அந்த காளைய பிடிக்கிறவங்க கொஞ்சம் அடிபட்டுறாங்க, இப்படி நேரத்துல எல்லாம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? காளை அடிபட்டுருது, இப்படி நேரத்துல காளை மாடுபிடி வீரர்கள் கவனமா பிடிங்க, பாதுகாப்பா பிடிங்க. நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. பொங்கல் விழாவில் மாட பிடிங்க, மற்ற நேரத்தில் வேலை வாய்ப்புகளை தேடி போங்க, குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி இந்த கமெண்ட் பண்ணும்போது நான் சொல்லுவேன். இருந்தாலும் கூட அடிபடும் போது எப்போ நுப்பாட்டுப்பா, மாடு நிறுத்துப்பா, அவர் என்னாச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுங்கப்பா, சரியா பதே தம்பி பாதுகாப்பாக பிடிப்பா, நம்மளால குடும்பம் இருக்கடா தம்பி, பார்த்து பாதுகாப்பாக பிடினா அவர் கொஞ்சம் வெளியில ஏற்றிட்டு மாடையும் பாதுகாப்பாக விடுங்க, கீழே அந்த தடிக்கிட்டு விழுது பாருங்க, மாடு ஆப்போசிட்ல வருது பாருங்க, இதெல்லாம் சொல்லி சரி பண்ணி அந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் நடக்குது மதி பேசிக்கிறதா நம்மளுடைய. இப்ப நம்ம அந்த வர்ணனையாளர்கிட்ட பேசுனீங்க. வர்ணனையாளர் அதாவது காளையையும் பிடிக்கிற வீரங்களுக்கு பரிசையும் சொல்லுவாரு, அவங்களுடைய பாதுகாப்பையும் சொல்லுவாரு, அரசும் எப்படி இருக்குன்றத சொல்லுவாரு. இதுக்காக தந்தி டிவிக்காக மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.